குர்ஆன்ல பெருசாக்குறது எப்படி? அல்லாஹ் அப்படி வந்து அறிவை கொடுத்திருக்கிறான். அதனால மனுஷன் என்ன பண்றான்? இந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பண்ற நேரம் மனுஷனுக்கு என்ன நடக்குது தெரியுமா? ஒரு மமதை வருது. எங்களை விட்டு ஆள் இல்ல, நாங்க எங்க போயிட்டோம் தெரியுமா? ஆள் கடலுக்கு போயிட்டோம். 8 கிலோமீட்டருக்கு அங்க திமிங்கலத்தை பாரு, இப்ப பாரு, போக்கஸ் பண்ணி எடுத்து காட்டுறோம் அப்படின்னு போட்டோ பிடிச்சு காட்டினா, ஓஹோ, உள்ள கேமரால ஓட்டோ ப்ரூஃப், 8 கிலோமீட்டருக்கு அங்கால உள்ளதை எடுக்கிறான். திமிங்கலம் வாய் திறந்து அப்படி கிளியர் போட்டோ, HD போட்டோ. இதனால என்ன பண்றாங்கன்னா மனிதர்கள் அல்லாஹ்வுடைய படைப்பை பத்தி பேசாம அதிகமான இடங்கள் அவங்க கூடினா மனுஷன் உருவாக்கினதை பத்தியே பேசுவார்கள். ஜப்பான்காரன் சைனாக்காரன் தெரியுமா? இதை கொடுத்துட்டு இத மாதிரியே வேணும்னா 5 ரூபாய்க்கு வேணுமா 2 ரூபாய்க்கு வேணுமான்னு கேட்பானா? 2 ரூபாய்க்கு தருவானா? 5 ரூபாய்க்கு தருவான். அப்படிப்பட்ட அறிவாளி தெரியுமா? எதை பார்த்தாலும் செய்வான், எதை கண்டாலும் செய்வான். மனுஷன் என்ன பண்றான்டா, மனிதன் கண்டுபிடித்ததை பத்தியே பேசி ஒரு இறைவன் இருக்கிறான் என்ற சித்தாந்தத்தை மறக்கிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வமா அன்தும் பிமுஜிஸின ஃபில் அர்லி, இந்த உலகத்தில் நாம தோக்கக்கூடியவர்களா இல்லப்பா. இந்த உலகத்துல அல்லாஹ் சொல்ற, வமா அஸாபுக்கும் மின் முஸீபத்தின், உங்களுக்கு வந்து ஒரு நோவினை சோதனை வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு துன்பம் ஏற்பட்டா, ஃபபிமா கஸபத் பிஐதீக்கும், அது எப்படி வந்துச்சு தெரியுமா? உன் கரத்தால செஞ்சதுனால வந்துச்சு. அல்லாஹ் எதுக்கு சொல்றான் தெரியுமா? வெள்ளம் வருகுதா, மழை வருகுதா, ஒரு மண் சரிவு வருகுதா, எது வந்தாலும் ஏன் வருது தெரியுமா? பிமா கஸபத் ஐதீக்கும், நீ எதை சம்பாதிச்ச, உன் கையால என்ன செஞ்சியோ அதனாலதான் இதெல்லாம் வருகுது. நானா வேணும்னு சொல்லல, வேணும்னு செய்யல, நான் எல்லாம் கரெக்டா செஞ்சு வச்சிருக்கிறேன். நீ மெட்ரோ ரோங் ஆக்குற, அதனால நான் என்ன பண்றேன்